சார், அதிமுகலேருந்து ஆல்ரெடி தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள் வந்துருச்சு. 2ஆம் கட்ட வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதை பற்றி உங்களோட கருத்து சார்? தொடர்ச்சியாக இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தங்களால் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னதை திமுக பண்ணாமல் விட்டதன் விளைவாக இப்போது பெரும்பாலும் பெரிய எதிர்கட்சியாக இன்றைக்கி அதிமுக தான் இருக்குது. களத்தில் சமூகத்தில் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா கல்விக்கு கடன் வாங்குற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்கிறது ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு வாக்கு நோக்கம் இருக்கு. அதிமுக ஆடு மாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா வச்சுருந்தாங்களா? அதாவது எனக்கு என்னன்னா பேலன்ஸ்டாக ட்ரை பண்ணுறாங்க அதிமுக. ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ்லையும் குறி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அட் த சேம் டைம் வயோதிகர்களையும் குறி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், வயதானவங்கலாம் பெரும்பாலும் ஏடிஎம்கேவோட ஓட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதை தக்க வைக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அதை பார்க்குறாங்க. இன்னும் பிரபலப்படுத்தக்கூடிய வேலைகளை அதிமுக துவங்கலைங்க. திமுக பாருங்க, நலத்திட்டங்கள் இப்போ எதுவும் அதாவது வந்தா செய்வோம்னு அறிவிக்கல. ஏன் சொன்னதே செய்ய முடியல, அப்புறங்க நீங்க புதுசா செய்யறதுன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு நல்வாய்ப்பு. அந்த நல்வாய்ப்பை உருவாக்கின பெருமை யாருக்கு சார்னா திமுகவுக்கு தான். நாங்கள் இடஒதுக்கீடு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வெறுப்புக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பல விவகாரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் களைவதற்கான வேலைகளை பார்க்கணுங்கிறோம். திரௌபதி 2 அப்படி இப்படின்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் வெறுப்பு பரப்புரையை நிகழ்த்தக்கூடிய திரைப்படங்களை தடுத்து நிப்பாட்டணுங்கிறது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் திமுகவுக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை, எண்ணம் இல்லை, கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் மூலமாக காசு கட்டாத மாதிரி பேசிக்கிட்டு. இப்போ இது வேற. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுகவை விட இன்னைக்கு யாருக்கு அதிகமா இருக்கு? அதிமுகவுக்கு. ஏன்னா யுவர் அலைனிங் வித் பிஜேபி ஒரு பயத்தை இந்திய அளவில் காண்பித்துக் கொண்டிருக்கிறது, எக்ஸப்ட் தமிழ்நாடு. களம் இப்போதைக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மோட்ல இருக்கு. சாதாரணமா நான் போய் ஜெயிச்சிருவாங்கன்னு இப்ப யாருமே சொல்ல முடியாது. Video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்கிறவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், அதிமுகலேருந்து ஆல்ரெடி தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள் வந்துருச்சு. 2ஆம் கட்ட வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வாக்குறுதி அப்படின்னா மாணவர்களுக்கான கல்வி கடனை அரசே ஏற்கும் அப்படின்றது தான். அதை பற்றி உங்களோட கருத்து சார்? தொடர்ச்சியாக இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தங்களால் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டைமில் மக்கள் சந்திப்பாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது அதிமுக ஒரு ப்ளஸ் என்னன்னா அது எதிர்கட்சியாக இருக்குது. ஸோ ஆளுங்கட்சியாக திமுகவோட செயல்பாடுகள் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. என்ன செயல்பாடுன்னா, சொன்னதை செய்யாமல் விட்டாங்கல்ல, அதான் அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸு. அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னதை திமுக பண்ணாமல் விட்டதன் விளைவாக இப்போது பெரும்பாலும் பெரிய எதிர்கட்சியாக இன்றைக்கி அதிமுக தான் இருக்குது. களத்தில் ஒரு எண்ணிக்கை அளவில், எதிர்கட்சின்ற அந்தஸ்து அளவில், சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக அதிமுக தான் இருக்குது. ஒரு மறுப்பதற்கு இல்லை. அப்போ அந்த கட்சியோட வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு வாக்குறுதியாக தான் மக்கள் பார்ப்பாங்க. அதில் குறிப்பாக மாணவர்களை இந்த முறை 2 கட்சிகளுமே குறி வைக்கிறாங்க. அது இது ஒரு முக்கியமான ஒரு விவகாரம். கல்வி கடனுங்கிறது சமூகத்தில் ஒரு பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா கல்விக்கு கடன் வாங்குற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்கிறது ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம். அப்போ கல்வி சார்ந்து சிந்திக்கக்கூடியதில் 2 கட்சிகளுமே இருக்கிறதுல ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். எனவே அதை நான் அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவகாரமாக தான் நான் பார்க்குறேன். குறைந்தபட்சம் இவங்களாவது எல்லாருக்கும் அதை அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் பணமும் போகிறத அறிவிக்கிறாங்க. திமுக என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே நாங்கள் டேபு கொடுப்போம், கை கணினி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு 4.5 ஆண்டு காலம் முடியக்கூடிய தருவாயில் என்ன பண்ணாங்க, கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு மட்டும் மடிக்கணினியை வழங்கினாங்க. அப்போது அதில் உங்களுக்கு ஒரு வாக்கு நோக்கம் இருக்குது. அடிப்படையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வேறுபாடு பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்த ஆடு மாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா வச்சுருந்தாங்களா? இல்லை.
அப்புறம் வந்து இன்னும் பல திட்டங்கள்லாம் வந்து தீட்டினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலிக்கு தங்கம் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு திட்டமாக வச்சுருந்தாங்க. அதன் பிறகு மடிக்கணினி வழங்குற திட்டம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மிதிவண்டி வழங்குற திட்டம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து வாக்குள்ள மாணவர்கள் செல்வங்களுக்கா இல்லை வாக்கே இல்லாத பசங்களுக்கா? மோஸ்ட்லி வாக்கு இல்லாத பசங்களுக்கு தான். கரெக்டாக சொன்னீங்க. அப்போது வாக்குரிமையே இல்லாமல் இருந்தாலுமே கூட அவன் கல்வி ரீதியாக மேலே வரணும், முன்னுக்கு வரணும். நீங்கள் தாலிக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா ஏன் அதை வந்து எல்லாருமே வந்து அதில் பல விமர்சனங்கள் இருக்குது. குண்டுமணி தங்கம் கூட வாங்கின அளவுக்கு ஏழு மக்களை வச்சுட்டாங்கன்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த திட்டத்தினுடைய இன்னொரு சாராம்சத்தை நம்ம பர்ஸ்பெக்டிவை பார்க்கணும். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இடது இருக்குது, வலது இருக்குது, மேற்கு இருக்குது, கிழக்கு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி திட்டத்தில் நம்ம இதையும் பார்க்கணும். என்னென்னா பட்டப்படிப்பு முடித்த பிள்ளைகளுக்கு தான் அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பெண் நீங்கள் வந்து பட்டப்படிப்பை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடைக்கும். நீங்கள் பட்டப்படிப்பு முடிக்கணும்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்படி என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க. நீங்கள் உங்களை எஜுகேட் பண்ணிப்பீங்க. எஜுகேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம ஏன் இத்தோடு நிப்பாட்டணும், நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப முடங்கிடணும், நம்ம மேற்கொண்டு படிப்போம்னு தோணும். அப்போ உங்களுடைய கல்வி சூழலை துரிதப்படுத்துவதோ சிந்திக்க வைப்பதற்கான வேலையை திட்டம் பார்த்துச்சு. உண்மையிலே அது பார்த்துச்சு. ஓகேவா? இன்றைக்கி அதை நிறுத்திட்டு இவங்க புதுமைப்படுத்திட்டோன்னு கொண்டு வராங்க. இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இது இன்னெஃபிஷியண்ட்டாக இல்லையாங்கிறது இப்போ தேர்தலில் வந்து மக்கள் காமிக்க தான் போகிறாங்க. ஓட்டுல மக்கள் காமிக்க தான் போகிறாங்க. இப்போ இந்த மாணவ கண்மணிகளுக்கான கல்வி கடனை வந்து அரசை ஏற்கும்னு சொன்னதை வந்து நான் முழுமையாக வரவேற்கிறேன். இது ஒரு நல்ல அறிவிப்பாக தான் நான் பார்க்குறேன். சரி, இரண்டாவது வாக்குறுதி என்னன்னா, ஆல்ரெடி முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2000 ரூபாயை வந்து நிதியுதவி வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறப்போ 1000 ரூபாய் அப்படின்றதே பல பேர்களுக்கு இப்போ வரலை அப்படின்றது தான் இப்போ இருக்க பெரிய விமர்சனம். 2000 ரூபாய் அப்படின்றப்போ எல்லாருக்கும் அது போய் சேர்ற அளவுக்கு இவங்களால கொண்டு வர முடியுமா? இல்லை, ஓஏபி வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம், ஓல்டேஜ் பென்ஷன். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் கசப்பான உண்மை. இதுக்கு அந்த 1000 ரூபாய் நிறைய பேருக்கு போய் கிடைக்கிறது உண்மை தானே. இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜில் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்களுடைய வறுமை நிலையில், அவங்களுடைய மோசமான ஒரு சூழலில் தனித்து விடப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருப்பாங்க. தன் பேர பிள்ளைங்கடாச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிஞ்சு கூட இருப்பாங்க. அவனுக்கு கையில் வந்து 10 ரூபா எடுத்து 100 ரூபா எடுத்து சாக்லேட் ஏதோ பொருள் வாங்கி கொடுப்பாங்க. அதில் கிடைக்கிற ஆனந்தமாக அவங்களுக்கு பேரானந்தமாக இருக்கும். ஓல்டேஜ் பென்ஷன் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறத பல கட்சிகள் ஒரு வேலையை பார்ப்பாங்க தெரியுமா? ஏன் பார்ப்பாங்கன்னு சொல்லுங்கள். அவங்கள் ஒரு ஓட்டு மனநிலையும் அதில் இருக்குதான், மறுப்பதற்கு இல்லை. அவங்களுக்கு யார் தான் அவங்கள கேர்டேக்கராக பார்க்குறது? சமூகத்தில் யார் தான் பார்ப்பா ஓல்டேஜ் பர்சன்ஸை? அப்போ அவங்கள குறி வைக்கிறாங்க. அதாவது எனக்கு என்னென்னா பேலன்ஸ்டாக ட்ரை பண்ணுறாங்க அதிமுக. ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ்லையும் குறி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அட் த சேம் டைம் வயோதிகர்களையும் குறி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை வயோதிகர்கள், அவர்கள் குறி வைக்கக்கூடிய வயோதிகர்கள் அப்படிங்கிறவங்க மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸை குறி வைக்கிறாங்க. இன்னொன்று நேச்சுரலாகவே மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், வயதானவங்களாம் பெரும்பாலும் ஏடிஎம்கேவோட ஓட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதை தக்க வைக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி அதை பார்க்குறாங்க. இன்னும் பிரபலப்படுத்தக்கூடிய வேலைகளை அதிமுக துவங்கலைங்க. நம்ம அந்த உண்மையை பற்றி நம்ம பேசி ஆகணும். அதிமுக கிட்ட இருக்கிற ஒரு மைனஸாக நான் பார்க்குறது என்னென்னா, துரிதப்படுத்தக்கூடிய வேலையை, பிரபலப்படுத்தக்கூடிய வேலையை, அந்த ஊடக வலிமையை இழந்து நிற்கிறதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். அதை இன்னும் அவங்க பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் இதை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அது வந்து ஒரு ரீச்சபிளாக இருக்கும். இப்போ திமுக பாருங்கள், நலத்திட்டங்கள் வந்து இப்போ எதுவும் புதுசாக அவங்க வந்து அதாவது வந்தால் செய்வோம்னு அறிவிக்கலை. ஏன்? சொன்னதே செய்ய முடியல, அப்புறங்க நீங்கள் புதுசாக செய்கிறதுன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதுவும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா அறிவிச்சோம்னா யோ சொன்னதை முடிய கொடுங்கய்யா அப்படின்னு மக்கள் கேட்டுருவாங்க. இப்போ இந்த 1000 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் நெருக்கத்தில் தான் வந்து கூட்டி கொடுக்குறாங்க. மக்கள் இவ்வளோ கூடுதலாக நம்ம நபர்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு நல்வாய்ப்பு. அந்த நல்வாய்ப்பை உருவாக்கின பெருமை யாருக்கு சேரும்னா திமுகவுக்கு தான் சேரும். சார், 3ஆம் வாக்குறுதி என்னன்னா, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுதோறும் 3 இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சார், அதை பற்றி உங்களோட கருத்து? தெரியல, இது எப்படி வந்து இதை பண்ணுவாங்கன்னு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் தேவை இருக்கான்னு கேட்டால் தேவை இருக்குது. தேவை இருக்கு, நான் ஒன்றும் இல்லைன்னு நான் மறுக்கலை. பட் இது எக்ஸிக்யூஷன்லாம் நிறைய சிக்கல்கள் வரும். ஏன்னா திமுக வந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும்னு ஐயா எடப்பாடி கிட்ட கேட்டால் சொன்ன நிர்வாகத்திறமை இல்லைங்கன்றாரு. ஓகே, அது ஒரு நல்ல பதில் தான் வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான சில சாம்பிள்ஸ் நமக்கு காமிச்சாங்கன்னா மேபி வி கேன் ஃபீல் பெட்டர். பட் இது தேவையாக இருக்காங்கன்னா தேவை இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா, இதுவும் பெண்களை குறி வச்சது தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள்.
சமையலறையில் பெரும்பாலும் யார் உழவு விடுறாங்க? நம்ம தமிழ்நாட்டு சூழலில் பெண்கள் தான் அதிகமாக சமையலறையில் பணி செய்கிறாங்க. அவங்களுக்கு தான் கடுகு டப்பாவில் இருக்கிற காசை தூக்கி கேஸ் கடைக்காரன்ட்ட கொடுக்கும்போது இருக்கிற வழி தெரியும், எம்பிட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு, சிறுக சிறுக பயன்படுத்திட்டு இருக்கிறோன்னு தெரியும். அப்போ இதுவும் அவர்களை குறிவைத்து தான், பெண்களை குறி வச்சு தான். ஏன்னா நீங்கள் பெண்களை குறி வச்சு வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக ஸ்டாப் பண்ணும்போது, நாங்கள் அப்படி இல்லைங்க, நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம், குலவலுக்குன்னு ஒரு பேர் வச்சு அதே இதை மாற்றி கொஞ்சம் அதிகமாக காசு கொடுக்குறாரு. அப்புறம் ஸ்கூட்டிக்கான மானியத்தை கொடுத்து பண்ணுறாரு. அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷனில் பார்க்குறீங்க. அப்புறம் இந்த விவகாரம் கேஸ் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெண்களுடைய ஓட்டை எங்கிட்டும் செதறாமல் எந்த இடத்துலையும் இப்போ பிசகாமல் உள்வாங்கிடணுன்ற ஒரு எண்ணம் வெளிப்படுது. அது தெரியுது. ஒர்க் அவுட் ஆகுமான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் தே ஆர் த டார்கெட். விமன் ஓட்டர்ஸ் ஆர் த டார்கெட் ஆஃப் ஏஐடிஎம்கே அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது நமக்கு. சார், அடுத்த வாக்குறுதி அப்படின்றது ஜல்லிக்கட்டில் பங்கேற்று உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் நிதி உதவி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி சார் இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா? இல்லை, இது வந்து சாத்தியம் தானே. இது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பொதுவாக ஜல்லிக்கட்டில் வெல்பவர்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஜல்லிக்கட்டில் வந்து அது வந்து ஒரு வீர விளையாட்டுங்க, அது ஒரு பண்பாட்டு நிகழ்வு. அதில் போய் நீங்கள் வந்து மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது சாதி இருந்தால் சாதியை களையணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான உயிரிழப்புகள், சில பேருக்கு அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது. அது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அவர்களை வந்து நம்ம காக்க வேண்டிய கடமை அரசுக்கு தானே இருக்குது. ஏன்னா அரசாங்கம் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறவங்களுக்கு, வெல்பவர்களுக்கு பரிசுகள் கொடுக்குறீங்க, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீங்க. பட் இவங்களை கவனிக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போவே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் எவ்வளோ அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. பட் அவர்களை டார்கெட் பண்ணி ஒரு பண்ணுறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை எந்த கண்டவர் இதை பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு அண்மையில் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? என்ன பட்டம் கொடுத்தாங்க? எடப்பாடி கே பழனிசாமிக்கு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். புரட்சி தமிழர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ரொம்ப முக்கியமானது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி, ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான். அப்போ இன்னொன்று கூட அவர்கிட்ட இருக்குது. இப்போது சீமான் கூட அவருடைய மேலே ஒரு முறை பதிவு பண்ணியிருந்தார். தேர்தலுக்கு கொஞ்சம் முந்தைய காலகட்டத்தில் 24க்கு முன்னாடியா, ஐ திங்க் சம்திங் 21க்கு பிஃபோராகவே. ஏன்னா அவர் அப்போ முதலமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன், எடப்பாடி கே பழனிசாமி. அப்போ போய் திரு சீமான் அவங்களை போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஐயா நம்ம ஊரை தைப்பூசி விடுமுறை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது சீமான் சொன்னது. என்ன தம்பி சொல்கிற, தைப்பூசி விடுமுறை இல்லைன்னு அவர் கேட்டிருக்கிறாரு. என் பேரே பழனிசாமி, என் சொந்த ஊரில் நான் முருகன் கோயில் கட்டி வச்சுருக்கிறேன், உண்மையிலே இல்லைண்ணா. ஐயா உண்மையிலே இல்லைங்கய்யா அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம விடுவோம் தம்பி அப்படின்னு விட்டுருக்கிறாரு. உண்மையில் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு தான், அவரோட ஆட்சி காலகட்டத்தில் தான் தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை கிடச்சிது. ஓகேங்களா? அப்புறம் இப்போது இந்த மாதிரி தமிழ் கூறுகளையும் கொஞ்சம் கவரேஜ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ் தேசியம்னு பேசுகிறவங்க வளர்கிறாங்க, தமிழர்னு பேசக்கூடிய தமிழ் பெருமைகளை, தமிழ் அடையாளங்களை வந்து இது பண்ண. இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்களா, இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மைதானம் திறந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஏன் பண்ணணும்? அவங்க பண்பாட்டு கூறுகளை வந்து எந்த கட்சி வளர்க்கிறதோ அந்த கட்சிக்கு லோக்கலில் கிரவுண்டில் யதார்த்தமான வாக்காளர்களை வந்து சேருவாங்க. அப்போ அதை தொடுவதற்கு அதிமுக மேலுகிறதுன்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் இப்போது நீங்கள் கேள்வி கேட்ட உடனே எனக்கு அது மைண்டில் வரல. ஏன்னா வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு பேசலாம், யதார்த்தமாக பேசும்போது டக்குன்னு அதுக்கு இப்போ ஞாபகம் வருது. மேபி அந்த தமிழ் கூறுகளை வந்து உள்வாங்கணுங்கிறதுக்காக கூட எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சிகள் எடுத்துருக்கலாம். அது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். பட் அந்த முயற்சி பாராட்டுக்குரியது தான். முயற்சி வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு முயற்சி கிடையாது. எல்லாமே வந்து நான் 2 கட்சிகளுக்கும் சொல்கிறது என்னென்னா, எல்லாமே பணமாக கொடுக்கறத விட பணத்தை அவனாக ஈட்டுவதற்கான வேலைகளை, அதற்கான வாய்ப்புகளை, அதற்கான திறன்களை வளர்க்கக்கூடியதில் இன்னுமே கொஞ்சம் அக்கறை செலுத்தினா இன்னும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். சார், கடைசி வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிறுபான்மையர் அண்ட் மகளிருக்கு வந்துட்டு வட்டி இல்லா கடன் உதவி, அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு லோன் வந்துட்டு முற்றிலுமாக அகற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இப்போது வந்துட்டு இருக்க ஜென்ரேஷனில் லோன் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு 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 வாழ்க்கையோட ஒன்றே ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நடைமுறைக்கு வந்து? எல்லா கட்சிகளுமேமா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவத்தான் விரும்புவாங்க. எந்த கட்சியும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுற பாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த வல்லரபிள் செக்ஷனை வந்து அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது தொடர்ச்சியாக அதிமுக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய ஒரு புதிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த அறிவிப்புகள் வந்து எப்படி வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விசாரிக்கும்போது, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்
அந்த ஸ்கீம்ஸ் சரிவர கொண்டு போய் சேர்க்கலைங்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு வந்து நான் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுப்பேன்னு அறிவிச்சிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்களா? அண்மையில் கூட்டின ஒரு மாநாட்டில், உலமாக்கல் மாநாடுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அதில் வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து அந்த இஸ்லாமிய பெருந்தலைவர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போய் கேளுங்க, இதெல்லாம் ஒரு அறிவிப்பாங்க. நாங்கள் இடஒதுக்கீட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், வெறுப்புக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பல விவகாரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் களைவதற்கான வேலைகளை பார்க்கணுங்கிறோம். இந்த திரௌபதி 2 அப்படி இப்படின்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வெறுப்பு பரப்புரையை நிகழ்த்தக்கூடிய திரைப்படங்களை தடுத்து நிப்பாட்டணுங்கிறது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் வந்து திமுகவுக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை, எண்ணம் இல்லை, கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் மூலமாக காசு கட்டாத மாதிரி பேசிக்கிட்டு. இப்போ இது வேற நீங்கள் சொல்கிறதுங்கிறது வந்து லோன் மூலமாக கொடுக்கறது, கடன் உதவி பண்ணுறது. கடன் உதவி பண்ணலாம், அவங்க மாதம் மாதம் கொடுக்குறேன்னாங்க. அதுதான் எல்லா பெண்களுக்கும் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ 1000 ரூபாய். அவங்க கேட்கறது உங்களுக்கு புரியுது, லாஜிக் புரியுது இல்லை? எல்லா பெண்களுக்கும் கொடுக்கும்போது இப்போ இஸ்லாமியர்கள் தனியாக பிரித்து தான் பார்க்குறியா? அப்போ அந்த கேள்வி திமுக மேலே இருக்குது. பட் இவங்க கொஞ்சம் சென்சிபிளாக கொடுத்துருக்குறாங்களே, பரவாயில்லையே. ஏன்னா உண்மையில நான் இன்னும் அந்த வாக்குறுதியில் முழுசாக நான் படிக்கலை. நீங்கள் ஒவ்வொன்றா கேட்கும்போது எனக்கு தோன்றதை நான் அவங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அந்த வாக்குறுதி ஓகே தான், எனக்கு வந்து வல்னரபிள் செக்ஷனை அட்ரஸ் பண்ணணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அதிமுகவுக்கு இப்போ கூடுதலான ஒரு கடமை இருக்குது. ஏன்னா யூ ஆர் அலைனிங் வித் பிஜேபி. பாஜகவோட கூட்டணி இருந்தாலும் நான் யாரா அப்படிங்கிறத அதிமுகவுக்கு காட்ட வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது. இதை விடலாம் நீங்கள் அதிகமாக அறிவிக்கணும் சார். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுகவை விட இன்னைக்கு யாருக்கு அதிகமாக இருக்கு? அதிமுகவுக்கு. ஏன்னா யூ ஆர் அலைனிங் வித் பிஜேபி. பிஜேபி ஒரு பயத்தை வந்து இந்திய அளவில் காண்பித்துக் கொண்டிருக்கிறது, எக்ஸப்ட் தமிழ்நாடு. they cannot play a major role in தமிழ்நாடு. அது முடியவே முடியாது, சாத்தியமும் கிடையாது. அதிமுக இருப்பதால் மட்டும்தான் இங்கே பாஜக ஒரு பேசுபடு பொருளாக இருக்குது. தமிழ்நாட்டில் போட்டிங்கிறது திமுக, அதிமுக, நாத்தாக்கா, தாவேகா தான். மற்றபடி வேற யாருக்கும் இங்கே வேலை கிடையாது. அதனால் அதில் கொஞ்சம் கூர்மையாக கவனத்தை செலுத்தி அதை பண்ணணும். மாற்றுத்திறனாளிகளை வந்து இந்த ஆட்சியும் வந்து ஓரளவுக்கு கவனிச்சிருக்கிறாங்க, கவனிக்கவே இல்லை, நம்ம வந்து முழுசாக நிராகரிச்சிட முடியாது. இந்த ஆட்சியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, இந்த கட்சியும் மாற்றுத்திறனாளிகளை அரவணைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். எனக்கு என்னென்னா, அவர்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கான உரிமை, இன்னும் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறது, அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து எரேஸ் பண்ணுற மாதிரியான, நிராகரிக்கிற மாதிரியான வேலை திட்டங்களை வந்து உருவாக்கணும். அதை இவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், பார்ப்போம். சார், இப்போ அதிமுக வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கேட்குறவங்களும் வந்துட்டு இது வந்து நல்ல வாக்குறுதிகள் தான், நடைமுறைகளுக்கு வந்தால் மக்களுக்கு வந்துட்டு நிறைய பயன்பெறும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுக வந்து களத்தில் இறங்கி ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்தலுக்கு. 2026 தேர்தலில் அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிலைப்பாடுனா எப்படி கேட்குறீங்க சார்? இப்போ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சுற்று முடிச்சுட்டு இப்போ 2வது சுற்றும் போயிட்டு வந்து இல்லை, முன்னை விட இப்போ கொஞ்சம் பலமாக இருக்காங்கல்ல. இந்த 26 பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா 21ல் இருந்ததை விட இப்போ ஒரு ஆள் கூட கூடியிருக்கிறாங்கன்னா டிடிவி அவர்கள் கூடியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் +1னா பலம் தானே, -1னா இழப்பு தானே. இப்போ +1 இருக்கிறது ஒரு பலம் தானே அவங்களுக்கு. அந்த பலத்தை பயன்படுத்துவாங்க. கோர்ஸ் இப்போ தேமுதிகவோ அல்லது ஓபிஎஸ் ஐயாவோ திருப்பி இந்த பக்கம்தான் வர வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. அப்படி வரும்போது அது கூடுதல் பலமாகத்தான் அமையும் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் ஒரு 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 பிக் ஃபைட் இருக்கும்மா. என்னால் வந்து இவங்க வெற்றி பெறுவாங்க, திரும்பவும் வந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தான் வலம் வருவார் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார் தெரியாது. விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமரப்போகிறார் கட்டாயமாக முடியாது, தெரியாது, கோச்சிக்கிடுவாங்க, எங்களுக்கு தெரியாது. சீமான் முதலமைச்சராகிடுவார் தெரியாது. அப்போது களம் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மோடில் இருக்குது. இது வந்து சாதாரணமாக நான் போய் ஜெயிச்சிருவாங்கன்னு இப்போ யாருமே சொல்ல முடியாது. அந்த களத்தை அப்படியாக மாற்றி வருகிறது அதிமுக. இன்னொன்று, இப்போ விஜய் எப்போ தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போ விஜய் வாங்குற அடியில் திமுக அதிமுகன்னு அது கூர்மை அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல். நன்றிங்க, நன்றி.